ஒரு 10 இயர்ஸா இந்த டிஸ்க் ப்ராப்ளத்துல எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு. இடையில வந்து வர்மா அப்படின்னு பண்ணிட்டு நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தேன் மேம். ஆனாலும் அவங்க ஸ்ட்ரிக்ட்டா எனக்கு சொன்னது என்னன்னா, ஸ்டெப் ஏறக்கூடாது, வெயிட் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களால குனிஞ்சு நிமிர்ந்தெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. இதுதான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருந்தாங்க. இத ஃபாலோ பண்ணிட்டு இவ்ளோ வருஷம் இருந்தேன். ஆனா நான் இடையில இப்ப சென்னைக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. நீங்க நம்ப மாட்டீங்கங்க. 3வது மாடி வரைக்கும் நான் ஏறி, ஏறி ஒரு 15, 20 வாட்டி ஏறி, ஏறி இறங்கியிருக்கேன். ஆனா நான் இப்ப நல்லா இருக்கேன் மேம். எனக்கு அந்த டிஸ்க் ப்ராப்ளத்தோட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எனக்கு தெரியல. மேடம் நீங்க பயப்படாதீங்க. 10 இயர்ஸா நான் இவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணி, எனக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு, நான் இதுல இருந்து விடுபட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா, 100% எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டு தான் எனக்கு இது க்யூர் ஆச்சு. நான் பயந்தேன் மேம். ஷமீம் அக்காவோட வீட்டுக்கு கூட 3வது மாடி. அது பயந்து நான் மேல ஏறணுமே அப்படின்றதுக்காகவே நான் போகல. ஆனா, என்னோட சிச்சுவேஷன் வந்து, நான் அங்க போகுற மாதிரியான சிச்சுவேஷன். ஆனா, நான் போயிட்டு மேல ஏறி நடந்துட்டு வந்திருக்கேன். அதனால நீங்க பயப்படாதீங்கம்மா. இது கண்டிப்பா டிஸ்க்கு வந்து நான் கேரண்டி. ஏன்னா, நான் தான் அதோட அ டெஸ்டிமோனியல் குடுக்கறது உங்களுக்கு. நீங்க பயப்படாதீங்க.